கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். தேவன் எவனிடத்தில், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்ன சிச்சிக்கிறார்னா கர்த்தர் என்ன ரொம்ப நேசிக்கிறார். கர்த்தர் என் குடும்பத்தை சிச்சிக்கிறார்னா, சில பாதிப்புகளை அனுமதித்து என்ன ஒழுங்குபடுத்துறார்னா என் குடும்பத்தை கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார். இந்த வியாதியை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா, என்ன அது ஒழுங்குபடுத்த அனுமதிக்கிறார்னா என்ன அதிகமா கர்த்தர் நேசிக்கிறார். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார், உங்க குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார் பிரதர். உங்க சாமேன் உங்க சந்ததியை கர்த்தர் நேசிக்கிறபடினால தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சில சிக்ஷைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென். தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வெளிப்படுது. நீங்க கேட்கலாம், ஏன் இந்த பாதிப்பு, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த போராட்டம்? கர்த்தர் சொல்றார், நான் உன்னை நேசிக்கிறபடினால தான் உன்னை நான் சிட்சிக்கும்படியாக இதை நான் அனுமதிச்சிருக்கிறேன். இந்த ஆராதனையில் சிலர் வந்திருக்கிறீங்க, கேள்வியோட வந்திருக்கிறீங்க, நான் கர்த்தரை உண்மையா தானே பின்பற்றேன், உண்மையா தானே நேசிக்கிறேன். கர்த்தர் சொல்றார், நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, உன்னை நேசிக்கிறதுனால தான் இந்த சிட்சையை உன் வாழ்க்கையில அனுமதிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து பாருங்க, வாசிக்கிறத கவனிங்க. எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால், 7வது வசனத்தை எல்லாரும் கவனியுங்கள். சிட்சையை அக்செப்ட் பண்றவங்களா இருந்தா தேவன் உங்களை புத்திரராக பிள்ளைகளாக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க என் ஆண்டவர் எனக்கு ஒரு பரம தகப்பன்? சொல்லுங்க, கை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தகப்பன்னா, ஒரு தகப்பன் என்ன, அவங்க என்ன பண்ணுவாரு, பிள்ளைகள் தவறு செய்யும் போது நிச்சயமாக சிட்சிப்பார் அல்லது தண்டிப்பார். அப்போ நம்ம ஆண்டவரை தகப்பனேன்னு கூப்பிடுறோம், அவரை அப்பான்னு கூப்பிடுறோம், பிதாவேன்னு கூப்பிடுறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால், அதை அக்செப்ட் பண்றவங்களா இருந்தா, அதை வார்ம் வெல்கம் பண்றவங்களா இருந்தா, தேவன் உங்களை எப்படி எண்ணுகிறா? சத்தமா சொல்லுங்க, எப்படி உங்களை என்றா? புத்திரராக, பிள்ளைகளாக